வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 55. மனம் எதை நோக்கி செல்ல வேண்டும்? இதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 55 தலைப்பு. மனம் தான் ஒரு மனிதனுடைய எல்லா ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியமானது. மனம் எதை நோக்கி செல்லுது அப்படிங்கிறது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் முடிவு செய்யுது. உங்களுடைய மனம் பணத்தையும் வேறு விஷயங்களையும் தேடி அதிகமாக போச்சுன்னா உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட், உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும். அதே உங்களுடைய மனம் ஆரம்பத்திலிருந்தே இயற்கையையும் சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் மனிதாபிமானத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களுடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் காலம் பூரா, உங்களுடைய வாழ்க்கை பயணம் பூராவும், ஃபார் எக்ஸாம்பிள் 80, 90, 100 வயசு வரைக்கும் அந்த ஆரோக்கியம் என்றும் நிலைத்து நீடித்து இருக்கும். அப்போ இந்த மன ஆரோக்கியத்தை நோக்கி செல்வதற்கு என்னென்னா, நீங்கள் மனத்தை உங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் மனது அப்படிங்கிறது உங்களுடைய உடலுடைய நேரடி தொடர்புடையது. எல்லா பிபி, பிளட் சுகர், எல்லா குரோனிக் டிசீசஸ், தலைவலியிலிருந்து எல்லா வியாதிக்கும் மனமும் சம்மந்தப்பட்டிருக்கிறது. இது உடல் மட்டும் காரணம் இல்லை, மனதுக்கும் அதில் பெரிய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய வாழ்க்கையின் கோல் கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஒரு வாழ்க்கையின் வாழ்வு ஆதாரத்துக்கு பணம் தேவை. அந்த பணம் ஒரு பேசிக் நீட்ஸ், ஒரு அளவான நீட்ஸுக்கு அப்புறம் நம்ம எதை சிந்திக்க வேண்டும். அப்போ மனத்தை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, பணம் பணம் பணம்னு. அதே நேரம் பணத்துக்கு அடுத்தது ஸ்டேட்டஸ், அடுத்தது கௌரவம், அதுக்கப்புறம் ஆடம்பரம். ஸோ இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய உடலும் மனமும் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியத்தை விட்டு விலகிச் செல்லும். ஏன் ஆரோக்கியத்தை விட்டு